வணக்கம் நண்பர்களே. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ், எக்ஸ் உள்ளிட்ட 26 சோசியல் மீடியாக்கள், அதாவது சமூக வலைதளங்கள் 26 சமூக வலைதளங்களை தடை செய்து போடப்பட்ட ஒரு உத்தரவு நேபாள அரசை காவு வாங்கியிருக்குது. அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்குது. இராணுவம் ஆட்சியை தன்னுடைய கையில் எடுத்துருக்குது, கைப்பற்றிருக்கிறாங்க. இதில் ஜென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தலைமுறையைச் சேர்ந்த, அதாவது 18 வயதிலிருந்து 28 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை தான் நம்ம ஜென்சி இளைஞர்கள்னு சொல்கிறோம். இவர்கள் மேற்கொண்ட, அதாவது இந்த சோசியல் மீடியா தடை செய்யப்பட்டதற்கு எதிராக அவங்க மேற்கொண்ட ஒரு போராட்டம் பெரும் கலவரமாக வெடித்து அது வன்முறையில் போய் முடிஞ்சிருக்குது. இதில் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்து வீடுகளையும் புகுந்து அடித்து உதச்சிருக்கிறாங்க. இதில் தற்போதைய அமைச்சர் ஒருவரை தெருவில் ஓட விட்டு அடித்து துவைச்சி எடுத்துருக்கிறாங்க இந்த ஜென்சி இளைஞர்கள். இது மட்டும் இல்லை, அந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த ஷர்மா ஒலி அவர் நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கிறாரு. அதாவது சமீபத்தில் இலங்கையில் முன்னாள் பிரதமர் ராஜபக்ஷ, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரதமர் கலிதாஜியா, இவங்க 2 பேரும் அந்த மக்கள் புரட்சியால் எப்படி வெளியேற்றப்பட்டார்களோ அதே சிஸ்டமேட்டிக்கில் இந்த நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் மேற்பட்ட போராட்டத்தில் அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இராணுவம் கைக்கு போயிருக்குது. அந்த நாட்டுடைய பிரதமர் அந்த சர்மா ஒலி இராணுவத்தால் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதாவது தப்பி ஓடிருக்கிறார் நாடு விட்டு. இது போன்ற நிலையில் இந்த கலவரத்தில் இந்த முன்னாள் பிரதமருடைய மனைவி கொல்லப்பட்டான்னு சொன்னோம் இல்லையா, அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வீடுகளுக்கு தீ வச்சு எரிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மிக முக்கியமாக அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை தீக்கிரையாக்கி இருக்கிறார்கள் அங்குள்ள இளைஞர்கள். உண்மையிலேயே இந்த சோசியல் மீடியா தடை செய்யப்பட்டதற்கு எதிராக தான் பொங்கி எழுந்த இளைஞர்கள், அதன் காரணமாக தான் இந்த போராட்டத்தை நடத்தினாங்களா, அதனால தான் இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டதா என்றால் இல்லை. இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னாடி, அதாவது இந்த ஜென்சி இளைஞருடைய போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு ஆள், ஒற்றை மனிதர். அவர் யார், அவருடைய நோக்கம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹாய், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாக இருந்த ஜென்சி இளைஞர்களை பின்னால் இருந்து அவங்களை இயக்குனது அந்த ஒற்றை நபர் யாருன்னா, அவர் பேர் சுடான் குரெங். சுடான் குருங் அப்படின்ற இந்த 36 வயதே ஆன இந்த இளைஞனுடைய பின்னணி என்ன பார்த்தலாமா? இவருக்கு 2015ஆம் ஆண்டு நேபாளத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு, எர்த்குவாக்ல இவருடைய மகனை இழந்துடுறாரு. இவருடைய மகனை இழந்த சோகம் அந்த இழப்பு இவர் மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. ஒட்டுமொத்த குடும்பத்தையே உருக்குலைச்சி போட்டுறது. என்ன பண்ணுறதே தெரியல, சூசைட்லாம் அட்டன் பண்ணுறாரு. அந்த லெவலுக்கு போகிறாரு. ஏன்னா அதனுடைய மகனுடைய இழப்பு அவரால் அதை வெளிவரவே முடியாது, தாங்க முடியாத ஒரு இழப்பு. ஆனாலும் நண்பர்களே, எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும், காயங்களாக இருந்தாலும், காலம் மருந்திட்டு ஆற்றும். அது இந்த சுடான் குருங் வாழ்க்கையிலும் நடந்தது. இந்த இழப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, அவனுடைய மகனுடைய இழப்பு அப்படிங்கிறது அவனுடைய வாழ்க்கையினுடைய திசைவழி போக்கை மாற்றியது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன பண்ணார்னாக்க, இந்த மகனை இழந்த சோகத்தில் இருந்தவர் அதிலிருந்து மீண்டு தன்னை போலவே நேபாளத்தில் இயற்கை சீற்றங்களால், அதாவது பெருமழை, வெள்ளம், நில அதிர்வு, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து எவ்வளோ பேர் தவிக்கிறாங்க, அவங்களுக்காக உதவணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ஜிஓ ஒன்று ஆரம்பிக்கிறார். நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதாவது தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறார். அந்த நிறுவனத்தினர் பேர் ஹமி நேபாள். இந்த அமைப்பை வச்சு தான் அவர் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடங்க ஆரம்பித்தார். இந்த ஹமி நேபாள் அப்படின்ற இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, மக்களுக்காக அப்படின்றதை அடிப்படையாக கொண்டதான் இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அமைப்பாளர் அவர் சுடான் குருங் அனௌன்ஸ் பண்ணார். அது மட்டும் இல்லை, இந்த தொண்டு நிறுவனம் அரசியல் சார்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. இதனாலேயே நிறைய பேர் இந்த அமைப்பில் தங்களை உறுப்பினராக சேர்த்துக்கிட்டாங்க. குறிப்பாக இந்த ஜென்சி இளைஞர்களும் ப்ளஸ் செலிபிரிட்டிகளும் இதில் உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க. இந்த செலிபிரிட்டிகள்லாம் பிரபலங்கள்லாம் இதுல ஏன் உறுப்பினராக சேர்ந்தாங்கனாக்கா, இந்த அமைப்புக்கு கிடைச்ச நல்ல பேர். இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சுனாக்க, இவர் சுடான் குருங் என்ன பண்ணாருனாக்க, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவி செய்யறதுக்காக, அதாவது பண உதவியிலிருந்து எல்லா உதவிகளும் செய்யறதுக்காக இவர் என்ன பண்ணாருனாக்க, உள்ளூர்ல நிதி திரட்ட ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்லை, வெளிநாடுகளையும் போயிட்டு நிதியை திரட்டி கொண்டு வந்தார். அப்படி திரட்டி கொண்டு வந்த நிதியை இந்த மக்களுக்காக எல்லாத்தையும் சேவை மனப்பான்மையோட செலவு செஞ்சார். இதனாலேயே நாடு முழுவதும் இந்த அமைப்புக்கும் இவருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைச்சது, ஒரு நற்பெயர் கிடைச்சதுனால இந்த அமைப்புல
அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரபலத்தை பயன்படுத்திக்காக பல பேர் வந்து தங்களை இதில் இணைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு சேவை செய்யக்கூடிய அமைப்புல நானும் உறுப்பினராக இருக்கேன் அப்படின்னா, நான் ஏதோ நல்லது பண்றேன் அப்படின்றப்ப என்னைய நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படின்ற அந்த நோக்கத்துல பல பேர் இணைஞ்சாங்க. இதுல செலிபிரிட்டிகளும் இணைஞ்சாங்க. அப்படி இந்த அமைப்புல வந்து பிரபலங்களா இணைஞ்சவங்கள மிக முக்கியமா குறிப்பிட்டு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொன்னாக்க, கடந்த 2018ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்ற அழகி பட்டம் என்ற அந்த நாட்டைச் சேர்ந்த மனிதா தேவ் கோட்டா அப்படின்ற அவங்க தன்னை வந்து இணைச்சுக்கிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த கொரோனா காலத்துல ரத்த பிளாஸ்மா வங்கி ஆரம்பிக்கிறதுக்காக நிதியுதவி செஞ்ச அந்த நாட்டை சேர்ந்த ஒரு பிரபல நடிகை பிரியங்கா கார்கே, அவங்களும் வந்து தன்னை வந்து ஒரு உறுப்பினர் சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாம அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு பாடகி அபாத்தா சுபா அப்படின்றவங்களும் தன்னை வந்து உறுப்பினராக சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் வந்து இதுல வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கிட்டதுனாலேயே இந்த அமைப்பு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அடுத்த கட்டத்துக்கு போனதன் மூலியமா என்ன ஆச்சுனாக்க, அதுவரையுமே வந்து வெறும் சேவை மனப்பான்மையோடய செயல்பட்டு இருந்த அந்த அமைப்பினுடைய அந்த அமைப்பாளர் தலைவர் இருக்கார் இல்லையா, அந்த 36 வயதேயான சுடான் குருங், அவருக்கு மெல்ல மெல்ல அரசியல் ஆசை துளிர்விட ஆரம்பிச்சது. ஆனா இதுல பியூட்டி என்னன்னாக்க, அவருடைய அந்த அரசியல் ஆசையை இன்னை வரைக்கும் அவரு வெளிப்படையா சொல்லவே இல்லை. ஆனா அதற்கான எல்லா செயல்பாடுகளையும் மறைமுகமாகவே செய்ய ஆரம்பிச்சார். அப்படி என்ன செஞ்சார்? இது அரசியல் சார்பற்ற இயக்கம், மக்களால் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வந்து அரசியல் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் வந்து மறைமுகமா செய்ய ஆரம்பிச்சாரு இந்த சூடான் குருங். குறிப்பா இவர் என்ன செஞ்சாருனாக்க, அரசுக்கு எதிராக, அதாவது அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான பொது பிரச்சனைகளை வந்து மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சாரு. மூக்கு நுழைச்சு அது கருத்து சொல்ல ஆரம்பிச்சாரு. இதை தாண்டி ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணாருனாக்க, அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்த பொது பிரச்சனைகளுக்கு எதிராகவும் போராட்டங்களையும் நடத்தினார். இந்த போராட்டங்கள் நடத்துறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த போராட்டம் அமைதியான முறையில் நடக்கணும், அது எப்படி அமைதியான முறையில் நடக்கணும் அப்படின்றத சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுவார். அந்த வீடியோ அது சோசியல் மீடியாவில் போட்டோன்னே அது வைரல் ஆகும். குறிப்பா அவருடைய இந்த ஜென்சி தன்னார்வலர்கள் இருக்காங்களா, இவர் அமைப்புல சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தன்னார்வலர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து சோசியல் மீடியாவில் இவருடைய வீடியோ வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல வந்து அதை ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து நாடு முழுசா வந்து அது ஃபுல்லா வந்து அது வந்து பரவி அது எல்லாரும் ஷேர் பண்ணி அது மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை வந்து அது ஒரு பிரபலத்தன்மை வந்து இவருக்கு தேடி தருது. தேடி தந்தோடனே இது வந்து மக்கள்கிட்ட வந்து பொதுமக்கள்கிட்ட ரீச் ஆன உடனே அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை, ஒரு வேவை கிரியேட் பண்ணுது. அந்த வேவை கிரியேட் பண்ண உடனே அரசாங்கம் பயந்துருச்சு. இது என்ன வந்து இப்படியே போயிட்டு இருக்குது வந்து, அதாவது இந்த அமைப்புக்கு இந்த ஹமி நேபாள் அப்படின்ற இவருடைய சுடான் குருங்குடைய தலைமையில இந்த அமைப்புக்கு ஒரு நல்ல பேரும் கிடைச்சிக்கிட்டே வருது. இதுல ஏராளமான செலிபிரிட்டி சேர்றாங்க. அவங்க செலிபிரிட்டியும் இதை பத்தி ஒரு வாய்ஸ் கொடுக்கும்போது அது பொதுமக்கள்கிட்ட வந்து மீடியாக்கள் மூலியமா ஈஸியா போய் ரீச் ஆகுது. இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பேர், அந்த கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தி தருது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சர்மா ஒலி தலைமையிலான அரசாங்கம் பயந்துச்சு. அந்த பயந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு எடுத்த ஒரு ஒரு அவசர நடவடிக்கை தான் அவங்களுக்கே ஒரு பேரிடியா வந்து முடிஞ்சது. அவங்க என்ன பண்ணாங்கனாக்க, இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை உத்தரவுல 26 சோசியல் மீடியாக்களை அது பிளாக் பண்ணணும், பிளாக் பண்றது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அமைச்சரவை ஒப்புதலோட அந்த உத்தரவு போட்டாங்க. அந்த 26 சோசியல் மீடியாக்கள் இனிமேட்டுக்கு வந்து இங்கே செயல்படாது, அது தடை செய்யப்படுகிறது. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை இந்த சோசியல் மீடியா தான் கெடுக்குது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை இந்த சோசியல் மீடியாக்கள் தான் அழிக்குது, அதனால இது மேட்டுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து தடை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை அந்த அரசாங்கம் போட்டுது. அந்த உத்தரவு தான் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்தது. எப்படி கவிழ்த்ததுன்னா, இந்த உத்தரவுக்கு எதிராக உடனே ஒரு போராட்டத்தை அறிவிச்சாரு இவர் சுடான் குருங். இந்த சோசியல் மீடியா தடைக்கு எதிராக நம்ம வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட போறோம். இந்த போராட்டம் எப்படி இருக்கணும்னாக்க, இதுல கலந்துக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து, மாணவர்கள் வந்து கையில வந்து புஸ்தகங்களோட வரணும், ஷோல்டர்ல வந்து அந்த புத்தக பையோட வரணும், இதுதான் இந்த அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிக்கா சில விஷயங்களை வந்து இந்த போராட்டத்தை வந்து வடிவமைச்சார். அந்த வடிவமைச்சக்கூடிய அந்த போராட்டத்தில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கும் போது அது இன்னும் பெரிய லெவல்ல ரீச் ஆக ஆரம்பிச்சது. இதனால வந்து என்ன பண்றதுனே வந்து அரசாங்கத்துக்கு தெரியல. இந்த அழைப்பை ஏற்று, இவருடைய சுடான் குருங்குடைய அழைப்பை ஏற்று ஏராளமான இளைஞர்கள் அதை சோசியல் மீடியாவில் வந்து அதை வந்து ஷேர் பண்ணி வைரலாக்கினாங்க. இதனால வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் வந்து அந்த நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி கூடினாங்க.
நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பெருந்தொழில் அந்த போராட்டத்தில் அங்கே கூடியிருந்த மக்கள் வந்து எழுப்பின மிக முக்கியமான ஒரு கோஷம் நெப்போ கிட்ஸ்க்கு எதிராக வந்து கோஷம் போட்டாங்க. இந்த நெப்போ கிட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க அது வந்து அந்த குறிப்பாக அந்த போராட்டத்தில் வந்து அப்படி ஒரு ஸ்லோகத்தை அவங்க வந்து பயன்படுத்துறது இன்னொரு காரணம் வந்துச்சு. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து ஊழல் மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் அவங்களுடைய பசங்க மட்டும் நல்லா செல்வ செழிப்போட்டு இருக்கிறாங்க, நாட்டில் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க, வெளிநாடுகளில் போயிட்டு வந்தால் அவங்க எல்லாம் வந்து சந்தோஷமாக வந்து நல்ல பெரும் வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்றது இந்த மக்களுடைய கருத்தாக இருந்துச்சு. அதை தான் இந்த நெப்போ கிட்ஸ், இந்த இவங்களுடைய குழந்தைகள், இவங்களோட வாரிசுகள் எல்லாமே வந்து செழிப்போட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாமல் பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் வந்து கீழே போயிட்டு எல்லாருமே வந்து வாழ்வாதாரத்தை தேடி அண்டை நாடுகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் வந்து பொருள் தேடுறதுக்காக வந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்படின்றது தான் அவங்க அந்த மக்களுடைய கோபம். ஊழல் மட்டும் இல்லாமல் வாழ்வாதாரம் வந்து கிடைக்கல, அங்கே வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருந்துச்சு. இது எல்லாமே மக்கள்கிட்ட வந்து அந்த கோபம் இருந்ததை இது கரெக்டாக வந்து இவர் சுடான் குரு வந்து அதை ஒருங்கிணைச்சுக்கிட்டாரு தன்னுடைய அமைப்பின் மூலியமா. அந்த கோபத்தை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவருடைய அமைப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. இதுக்கு இவங்களும் இந்த மக்களுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. இந்த போராட்டத்துக்கு இவருக்கும் வந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கும் இது வந்து இதை ஒருங்கிணைக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. இது ரெண்டு பேரும் வந்து ஒரு புள்ளியில் இணைஞ்சதுனால இந்த போராட்டம் பெரிய லெவலில் வெடிச்சது. இந்த சர்மா ஒளி வந்து ஆட்சி கவிழ்ப்புக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட இந்த ஹமீன் நேபாளுடைய அமைப்பாளர் இருக்கார் இல்லையா, சுடான் குரு, அவர் யார் கூட ஒப்பிடலாம்னாக்க நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்ம அண்ணா ஹசாரே ஞாபகம் இருக்குங்களா, அவரும் இதே போல தான் ஒரு போராட்டத்தை ஊழலுக்கு எதிராக வந்து இந்தியாவில் வந்து காந்தி தாத்தா மாதிரி குல்லா பொண்ணு உக்காந்தாரு. அதை பார்த்த மக்களுக்கு வந்து அவர் அரசியல் சார்பற்ற அவர் மிகப்பெரிய வந்து ஒரு தொண்டோட வந்து இந்த நாட்டு சேவசின்ற நோக்கத்தில் வந்து உட்கார்றாரு, அவருக்கு நம்மலாம் கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து முன்னப்பண்ணி தெரியாதவங்க சாதாரண மக்கள் எல்லாருமே கை கொடுத்து எல்லாருமே போய் வந்து ஒன்றிணைஞ்சாங்க, கை கொடுத்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அன்னைக்கு இருந்த யூபி அரசாங்கம் வந்து அது வந்து போயிட்டு அதுக்கு அடுத்தது வந்து என்டிஏ அரசாங்கம் வந்துச்சு. கடந்த 3 தேர்தல்கள் வந்து தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றிருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் அண்ணா ஹசாரே அன்னைக்கு அவர் தொடங்கின அந்த போராட்டத்தின் மூலியமா இன்னைக்கு நடந்தது வந்து அந்த அவர் வச்ச டிமாண்ட்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படின்னாக்க இல்லை. அவர் ஃபுல்ஃபில் ஆகலன்றதுக்காக அவர் திரும்ப வந்து இங்கே போராடுறாரா அப்படின்னா இல்லை. அவர் எங்கே இருக்காருன்னு இப்போ தெரியல. ரெலேகான் சித்தின்ற ஒரு கிராமத்தில் அவர் சொந்த கிராமத்தில் உட்காந்துட்டு கூலாக தான் இருக்கிறார். அதே போன்ற இந்த நேபாளத்திலையும் இப்படி ஒரு அமைப்பு இப்படி ஒரு போராட்டத்தை மக்களுடைய அந்த கோபத்தை வந்து தன் பக்கம் எழுது அது தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்கிறதன் வெளிப்பாடு இன்னைக்கு ஒரு ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கு. அந்த அரசு வந்து நேர்மையாக நடந்துச்சா இல்லை ஊழல் நடந்துச்சா அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ல மக்கள் அந்த அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு இருந்த அந்த கோபத்தை இந்த அமைப்பு வந்து தன் பக்கம் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு செலிபிரிட்டிகளை உள்ள சேர்த்துட்டு அவங்க மூலியமா வாய்ஸ் கொடுக்க வச்சு ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு பின்னாடி இருந்த ஒற்றை நபர் மாஸ்டர் மைண்ட் அவர் சுடான் குரு. நண்பர்களே, மக்களால் மக்களுக்காக என்று சொல்லி இந்த மக்களுக்கு இந்த அரசின் மீது இருந்த கோபத்தை பயன்படுத்தி இந்த ஆட்சி கவிழ்ப்பை கவிழ்ப்பதற்கு பின்னால் இருந்து ஒரு காரணகர்த்தாவாக இருந்த சுடான் குருனுடைய நோக்கம் சரியா தவறா? நீங்க உங்களுடைய கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுவரை பாய்.